ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்ன கொண்டு வந்திருக்கேன்னா என்ஐடிஸ் ரேங்கிங் வைஸ் டாப் டு லோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? சிஎஸ்க்கும் இசிக்கும் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, எனக்கு சிஎஸ் தான் வேணும், சிஎஸ் தான் வேணும், இசி தான் வேணும், அந்த மாதிரி. ஸோ அந்த குரூப்பில் போகிறது உங்களுக்கு என்ன ரேங்க் வேணும்? இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு கேஸ் ரேங்கிங் நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி, ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறதே லாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நியூட்ரல் கேர்ள்ஸ் கேட்டகரி அட்வான்டேஜ் எதுவுமே அந்த மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு ரவுண்டு 6 ஜோஸால் இருக்கிறது லாஸ்ட் ரவுண்டு 2023 கேசஸ் எப்படி நடந்திருக்கு ஜோஸா, அது மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த வருஷம்லாம் போடுறேன். இப்போ 2023 மட்டும் சிஎஸ்க்கும் இசிக்கும் எப்படி வந்திருக்குன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ பார்ப்பீங்க ஹோம் ஸ்டேட்டுக்கும் அதர் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு மார்க்கில் கூட உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு கிடைக்காம போகலாம் ஹோம் ஸ்டே கூட கேட்டகரியில் கூட, ஆர்எல்ஸ் இப்போ அதர் ஸ்டேட் உங்களுக்கு பிடிச்ச குரூப் கிடைக்கிது, கிடைக்காம கூட போகலாம். இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்னா, இப்போ சிஎஸ் என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் ஹோம் ஸ்டேட் கோட்டா சிஎஸ்க்கு ஓப்பனிங் 936 3 டிஜிட்டில் இருக்குது. இப்போ அதுவே ஹோம் ஸ்டேட் அதர் ஸ்டேட்டு சிஎஸ் என்ஐடி திருச்சியில் ஒருத்தவங்க படிக்கணும்னா அவனுக்கு 176 அதுக்கு முன்னாடி அவனுக்கு இருக்கணும். அது ஓப்பனிங் ரேங்க். அது க்ளோசிங் 1509 அவன் அதுக்கு முன்னாடி அவன் இருக்கணும். 1500 ரேங்க்குள்ளே அவன் இருக்கணும். 0 to 1500 ரேங்க்குள்ளே அவன் இருந்தாலே அவனுக்கு சிஎஸ் என்ஐடி திருச்சியில் கிடச்சிரும். அந்த மாதிரி 2023 இருந்திருக்கு. இப்போ அதுவே நீங்கள் ஹோம் ஸ்டேட் கூட இருந்தீங்கன்னா 5000. ஸோ 1000 அங்கே இருக்குது, 5000 அங்கே இருக்குது, 4000 ரேங்க்கு. அது ஒரு மார்க். நான் இப்போ கூட சொல்கிறேன், அந்த 4000 ரேங்க்கு ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் திரும்பி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இசிக்கு வருவோம். 4000 ஸ்டார்ட் ஆகிருக்கு, 7000 முடிஞ்சிருக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா. அதே சைடு 2000 ரேங்க் டிஃப்ரென்ஸு. இவன் சேம் மார்க்கில் இருக்க கொஞ்சம் கூட சேம் மார்க்கில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் வந்துருக்கலாம்? மேக்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கலாம், ஆர்எல்ஸ் ஃபிசிக்ஸ் அதிகமாக இருக்கலாம், அந்த ஜெய் மெயின்ஸோட அவங்க ரேங்கிங் படி இருக்கலாம். நெக்ஸ்ட் ரூர்க்கெல்லாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1900 1900, இங்கே 8200, இங்கே பார்த்தீங்கன்னா 2500 3700. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அங்கே 8000, இங்கே 3000. நீங்கள் உங்களுக்கே புரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே ஹோம் ஸ்டே இசி அங்கே 9000, இங்கே 6000 3000 ரேங்கிங் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். 8500 ஸ்டார்டிங், 9000 முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் சிஎஸ் இசி பிடிக்கும், உங்களுக்கு என்ஐடிஸ் போனால் இந்த ரேங்கிங்க்கு முன்னாடி இருந்தீங்கனாலே கண்டிப்பாக சீட்டு. க்ளோசிங் ரேங்கை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஹோம் ஸ்டேட்டாக இருந்துக்கலாம், அதர் ஸ்டேட்டாக கூட இருந்துக்கலாம், பார்த்துக்கோங்க. நான் ஸ்டேட் சொல்கிறேன். திருச்சி வந்து தமிழ்நாடு, நெக்ஸ்ட் என்ஐடி ரூர்க்கெல்லாம் ஒடிசா, நெக்ஸ்ட் சூரத்கல் கர்நாடகா, வாரங்கல் தெலங்கானா பார்ப்போம். 1800, இங்கே 3000, நெக்ஸ்ட்டு 800 3 டிஜிட்டில் இருக்குது. போக போக உங்களுக்கு டிஜிட்ஸ் ஏறும், 5000 வரும். ஒரு கம்மியான என்ஐடிஸ் ஆஸ் கம்பேர்ட் டு தீஸ் என்ஐடிஸ். நெக்ஸ்ட்டு இப்போ ஹோம் ஸ்டே கோட்டா இசி பார்ப்போம். 4000, இங்கே க்ளோசிங் 6000, ஓப்பனிங் 2000, க்ளோசிங் 5800. நெக்ஸ்ட் என்ஐடி கேலிக்கட் கேரளாவில் இருக்குது. சிஎஸ் ஓப்பனிங் 2000, நெக்ஸ்ட்டு 10000. நான் சொன்ன மாதிரி ஏறி இருக்க பாருங்கள். ஹோம் ஸ்டே நான் தான் திரும்பி சொல்கிறேன். நீங்கள் 97 98 வாங்கியிருந்தீங்களே உங்களுக்கு சிஎஸ் கிடச்சிரும். ஆனால் என்ஐடி திருச்சி அந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா என்ஐடி திருச்சியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. என்னென்னா இப்போ ஹோம் ஸ்டே கூட இப்போ தமிழ்நாடு இருந்துட்டு உங்களுக்கு என்ஐடி திருச்சி போகணுன்னா ஒரு வகையில் பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு வகையில் பார்க்கும்போது அட்வான்டேஜாக கூட இருக்கும். இந்த மாதிரி 96 97 வாங்கின பசங்க என்ஐடி திருச்சியில் ஏதாச்சும் ஒரு குரூப்புக்குள்ளே போகணுன்னாலே உங்களுக்கு மினிமம் 97.5க்கு மேலே இருக்கணும். 98 கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குரூப்புக்குள்ளே போகணும். அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ அந்த மார்க்கை வச்சுட்டு நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இப்போ என்ஐடி கேலிக்கட்டில் இருந்துட்டு நீங்கள் சிஎஸ்ஏ போக கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ சொல்கிற புரியுதா? அதனால் இது பார்த்தா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இதை பார்த்தா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் 98.5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி கிடச்சிரும். ஆனால் அதர் ஸ்டேட் பையன் 98.5 அவனுக்கு என்ஐடி திருச்சியில் ஈஸி படிக்கணும்னா அவனுக்கு கிடைக்காது. ஆனால் நமக்கு கிடைக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இது வந்துட்டு நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக ரொம்ப பார்க்கணும். ஏன்னா நான் கம்மியான ரேங்கிங் வாங்கிட்டு போக முடியல பார்த்தீங்களா? அதனால தான். இப்போ நீங்கள் என்ஐடி துர்காபுரம் வெஸ்ட் பெங்கால் பையனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிரும். இப்போ 95 வாங்கினா ஈஸியாக கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிரும் உங்களுக்கு என்ஐடி துர்காபுரம் ஹோம் ஸ்டே கோட்டாலே. அது உங்களுக்கு கேர்ள்ஸ் கேட்டகரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி அதான் என்னென்னா இந்த ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, அந்த மாதிரி தான் ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிடலாம். இதுதான் நான் இது இல்லாமல் பெஸ்ட்டு கேஸ் கொண்டு வந்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க. இது லாஸ்ட் இயர் ஜோஸர் நடந்தது. நெக்ஸ்ட்டு என்ஐடி நாக்பூர் வரும். என்ஐடி கேலிக்கட் இசி பாருங்கள் 10,000 15,000 6,000 9000. நெக்ஸ்ட் என்ஐடி நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது. 2000 6000 4000 7000. அதே மாதிரி இசி பார்த்தீங்கன்னா 7000 12,000. போக போக உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் ஆயிரும். இங்கே 8500, இங்கே 12,000. நெக்ஸ்ட்டு என்ஐடி குருக்ஷேத்ரா ஹரியானாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3000 9000
டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4000 7000 ஹோம் ஸ்டே கூட ஈஸியாக கிடைக்கும். 16,000 போயிருக்கு. அங்கே ஓப்பனிங் க்ளோசிங் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா டாப் என்ஐடிஸில் ஹோம் ஸ்டேட்டில் க்ளோசிங் தான், ஹோம் ஸ்டேட்டில் ஓப்பனிங் தான், அதர் ஸ்டேட்டில் க்ளோசிங். நான் சொல்கிற புரியுதா எப்படி இருக்குன்ட்டு? அதனால் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி அலகாபாத் வரும், உத்தரப்பிரதேஷ். நான் சொன்ன மாதிரி என்ஐடி திருச்சியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் ஒரு 95 96 வாங்கின பசங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அலகாபாத் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. சிஎஸ் 1600 ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் 2000 ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இசி வரும் 6000 ஆரம்பிச்சிருக்கு, 9000 முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இசி அதர் ஸ்டேட்டில் ஓப்பனிங் 5000, க்ளோசிங் 9000. நெக்ஸ்ட்டு என்ஐடி துர்காபூர் வெஸ்ட் பெங்கால் 12,000 வரைக்கும் போயிருக்கு. இங்கே க்ளோசிங் 10,000. போக போக கொஞ்சம் சேம் ஆகும். நெக்ஸ்ட் ஈஸி பார்த்தா 17,000 வரைக்கும் போயிருக்கு. இங்கே 14,000 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சில்சர் பார்த்தா 24,000 வரைக்கும் சிஎஸ்ஏ போயிருக்கு. நான் சொல்கிற புரியுது எப்படி இருக்குன்ட்டு? அதான் ஹோம் ஸ்டே கேட்டகரி ரொம்ப அதிகம். அதர் ஸ்டேட் பையன் 12,000லேயே முடிஞ்சிருது. அவனுக்கு 10,000 ஆரம்பிக்குது, அவனுக்கு 12,000 முடிஞ்சிருது. ஸோ அதான் இது ஒரு அட்வான்டேஜாக நான் சொல்லிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் என்னென்ன ஸ்டேட் இருக்கீங்க அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இசி 25,033 ரொம்ப அதிகம். இசி ஹோம் ஸ்டே கேட்டகரி. நெக்ஸ்ட்டு என்ஐடி ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. 2,300 5,700 2,600 4,900. நெக்ஸ்ட்டு 6,500 இசி ஓப்பனிங், 10,000 க்ளோசிங். நெக்ஸ்ட்டு இசி ஓப்பனிங் 6,800, அதர் ஸ்டேட்டுக்கு க்ளோசிங் 10,000. இதெல்லாம் உங்களுக்கு நம்பர்ஸ் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள். ஏதாச்சும் மோட்டிவேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணால் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் நிறையா இருக்குது. நான் நிறையா போட்டே இருப்பேன். ஜே அட்வான்ஸ்க்கும் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் ஒரு வீடியோ. ஸ்டே டியூன். ஸோ வேறு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுற கமெண்ட்ஸில். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஸ்டே டியூன்.